எனது அருமை மாணவர்களுக்கு இங்கே கல்வியால் செல்வமான வாதாட வந்திருக்கும் இந்த அணியினருக்கு எனது மனமார்ந்த வணக்கத்தையும் உங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளேன். இந்திய விவாதத்தின் தலைப்பு வாழ்க்கையில் கல்வி முக்கியமா அல்லது பணம் முக்கியமா? வாழ்க்கையின் வெற்றிக்கு கல்வி முக்கியமான வாதாட வந்திருக்கும் நிச்சயமா அவரை தொடர்ந்து விபிஷா, அடுத்ததாக வெல்கிறார். இன்னும் இந்த அணியனை சிறப்பாக அர்ச்சனாவும் கடுகு சிறைத்தானாலும் காரம் பெருத்து என்பது போல் கல்வியின் சிறப்பை எடுத்து இயம்பு வந்திருக்கும் விக்ரம் அவர்களே உங்கள் கலைகோஷங்களுடன் அறிமுகம் செய்திருக்கிறேன். இவர்களுக்கு போட்டியாக இந்த பக்கம் வாழ்க்கையின் வெற்றிக்கு பணம் தான் முக்கியம் என வாதாடுவதற்காக முதலாவது துணிச்சலுடன் கிருத்திகாவும் அவரை தொடர்ந்து யான்சிகாவும் இவர்களையும் அடுத்ததாக கனோஜனாவும் அவரை தொடர்ந்து கேஷவ் கணம்தான் முக்கியம் என முழு நம்பிக்கையோடு வாழாதுவதற்காக அமலன் அவர்களையும் அன்புடன் அனுப்பினார். எங்கே எங்கள் கரகோஷம் எங்கள் கல்வி சார்பாக தட்சிணா வாங்குவோம். செல்வங்கள் சிறந்தது கல்வி செல்வம் போன்ற செல்வங்கள் யாராலும் கவர்ந்து செல்ல முடியும். கல்வியை யாராலும் கவர்ந்து செல்ல முடியாது. ஆமாம் நல்லவர்கள் என் மூளை இருக்கும் கல்வியை அவராலும் திருட முடியாது. அத்தகைய அழியான செல்வம் தான் கல்வி என உறுதியாக கூறுகிறது. கரல் விழிச்செல்வம் கல்வி ஒரு வாக்கு மாறல்ல நச்சுடன் என் திருவள்ளுவர் திருக்குறளை அழகாக கூறுகிறார். அதாவது கல்வி மனிதனுக்கு அறிவு மட்டுமில்லை, சிந்திக்க தரம், சமூக பொறுப்பு ஆகியவற்றை கற்றுத் தருகிறது. ஆகவே இன்று கல்வி கற்கும் பிள்ளைகள் தான் நாளை உலகை ஆழ்வார்கள். கல்வி இருந்தால் நாம் வாழ்க்கையை முழுமையான மாற்றலாம் என கூறி என் வாதத்தை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மூலையில் இருக்கும் கல்வியை எவராலும் திருட முடியாது என்று தன்னுடைய கருத்துக்களை மிகவும் தெளிவாக கூறியிருக்கிறார். கல்விக்கு போட்டியாக என்னை கிருத்திகாவும் வணக்கம் நடுவர் அவர்களே. நாம் கல்வி கற்பது அதற்காக இறுதியில் ஒரு நல்ல வேலைக்கு சேர்ந்து கை நிறைய பணம் சம்பாதிக்கத்தானே இங்கே கூடியிருக்கும். நீங்கள் எல்லோரும் எதற்காக ஓடுகிறீர்கள்? கல்விக்காகவா இல்லை பணத்திற்காகவா? படித்துவிட்டு நல்ல வேலை
அது நீங்கள் வாங்கும் ஓய்வூதியம் ஒருபோதும் உங்களை கைவிடாது. ஆகவே பணம்தான் வாழ்க்கைக்கு மிக முக்கியம் என கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். வயதான காலத்தில் உங்கள் பென்ஷன் உங்களை கைவிடாது என்ற பணத்தின் அருமையை தெளிவாக கூறினார். எங்கள் விபிஷாவார்கள் சென்ற இடம் எல்லாம் சிறப்பு உண்டு. பணம் என்று இருக்கலாம், நாளை போகலாம். ஆனால் கல்வி என்பது ஒரு முறை. பெற்றால் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் செல்வம். செல்வத்தில் ஏற்றம் இருக்கும். ஆனால் கல்வியில் என்றைக்குமே உயிர்தான் இருக்கும். தேட முடியாத, அழிக்க முடியாத ஒற்றை செல்வம் கல்விதான். தேட முடியாத, அழிக்க முடியாத ஒரு செல்வம் கல்வி என்று அழகாக சொல்லியிருக்கிறார். விபிஷாவை தொடர்ந்து யான்ஷிகா வாங்க. வணக்கம் நடுவர் அவர்களே. ஈட்டி 8 முழம் பாயும் பாதாளம் மட்டும் பாயும் என்று பழமொழியில் இருக்கிற நடுவர் அவர்களே. அதாவது ஒரு ஈட்டியை நாம் இருந்தால் அது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரை செல்லும், பின் அதை விழுந்துவிடும். ஆனால் பணத்துக்கு எல்லை கிடையாது. அது எவ்வளவு கடினமான சூழ்நிலையும் அதன் செல்வாக்கு பெருத்தி மக்களை கற்றுள்ளும். ஆமாம் நடுவர் அவர்களை, பணம் இருந்தால் நாம் உலகில் எதையும் சாதிக்க முடியும். நீங்கள் ஒரு பார்ட்டிக்கோ ஒரு கோயிலுக்கோ ஏதாவது ஒரு நல்ல விசேஷத்துக்கு போகும்போது ஏன் நிறைய நகைகள் போட்டு கொண்டு போறீங்க? படிப்புதான் முக்கியம் சொல்ல நீங்கள். ஏன் நீங்கள் படித்து வாங்கி டிகிரி கழித்து கொண்டு போட்டு கொண்டு போவீங்களா? இல்லை தானே. ஆகவே நடுவர் அவர்களை இறுதியாக நான் பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று கூறி முடிக்கிறேன். நீங்கள் வாங்கின டிகிரியை கழுத்தை போட்டு கொள்ளலாம் என்று நல்ல கேள்வி கேட்டீர்கள். எங்கே இந்த பக்கம் வெர்த்திக்காவாங்க. வணக்கம் நடுவர் அவர்களே. தொழில்நுட்பம் கல்வியாக வந்தது. என்றும் நான் பேசும் இந்த மைக் முதல் விண்வெளி வரை அனைத்தும் கல்வியின் சாதனை தவிர வெறும் பணத்தின் சாதனை அல்ல. செல்வமானது இன்றைய தேர்வையை தீர்க்கும், ஆனால் கல்வி வெறும் காலத்தை தலைமுறையை காக்கும். பணம் மட்டுமிருந்த அந்த பணத்தை வேற சால வாய்ப்பு அதிகம். ஆனால் கல்வி மனிதர்களுக்கு ஒழுக்கம், நேர்மை, பொறுப்புணர்வு ஆகிய கற்றுத் தருகின்றன. ஆகவே வாழ்க்கைக்கு சரியான வழிகாட்டி கல்விதான் என அடுத்து கூறுகிறேன். ஒருவரும் போய் பணம் இருந்தால் என்று கேட்டால் என்ன சொல்வார்? இருந்தால் இது இருக்கிறது என்று சொல்வார், இல்லை என்றால் இல்லை என்பார். ஆனால் ஒருவன் போய் அவனுக்கு அறிவு இருக்குன்னு கேட்கலாமா? இல்லை தானே. ஆகவே அப்படிப்பட்ட கல்விதான் வாழ்க்கைக்கு சரியான வழி காட்டி என்னை கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அறிவிருக்கா என்று கேட்ட மாதிரி இருந்துச்சு. நன்றி, வணக்கம். மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்ட தனுஷா வாங்க.
பார்க்கலாம். கல்வி தனி மனித முன்னேற்றம் என்றால் பணம் என்பது பலருக்கு வாழ்வு கொடுக்கின்றார். இன்றைய உலக திறமை மதிப்பு மிக அதிகம். அந்த திறமையினால் பயிற்சி, தொழில்நுட்பம், வாய்ப்புகள் தேவை. இவை அனைத்துக்கும் பணம் தான் முக்கியம். இதுக்கு பிறகு கல்வி தான் முக்கியம் என்று சொல்கிறீர்கள். எனக்கு நிறைய புத்தகங்கள் இருக்கு. நான் அதை உங்களுக்கு தாரேன். நீங்கள் உங்களுடைய பேங்க் இருக்கும் பணம் முழுவதை எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கலாம். இல்லை தாரேன். ஆகவே அப்படி பணம் தான் வாழ்க்கைக்கு முக்கியம் என கூறி விரும்புகிறேன். அழகாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தேன். எங்கள் அக்ஷனா வாங்குவோம். வணக்கம் நடுவர் அவர்களே. எண்ணும் எழுத்தும் கங்களை போன்றது எங்கள் திருவள்ளுவர். ஆமாம், அறிவை பெருக்கும் கல்வியை நாம் சிறு வயதில் இருந்தே கற்க வேண்டும். இதனையால் இளமையில் கல்வி சிலையில் எழுத்து என்றார். அதாவது இளமை பருவமானது துருதுரு கல்வி கற்றுக்கொள்ளும் ஆர்வம் நிறைந்த காலம். அதனால் இளமையில் கற்கப்பாடும் கல்வியானது ஒருவரின் வாழ்நாள் முழுவதும் நினைவில் நிற்கும். நன்றி, வணக்கம். சிறப்பாக சொல்லியிருக்கார், வாழ்த்துக்கள். அடுத்ததாக கேஷவ் என்ன சொல்கிறார் என்று பார்க்கலாம். வணக்கம் நடுவர் அவர்களே. இன்றைய காலத்தில் குணத்தை பெற அவனது காவேறு ஆகவே வெளியாகையை தீர்மானிக்கிறது. படிப்பதை உடை வேலை போன்ற அத்தியாவசிய தேவைகள் முக்கியம். ஆகவே பணம் இருந்தால் சிறந்த கல்வி, இருந்த வாழ்க்கை அனைத்தையும் என கூறி என்னுடைய முடிக்கிறது. நன்றி, வணக்கம். மிகவும் அருமை, உண்மையாக சொல்லியிருக்கார். எங்கள் விக்ரம் உங்கள் கருத்துக்களை கேட்போம். ஆடும் படத்தை தேடுவது செல்வம். ஆனால் அமைதியாக வாழ கற்றுக்கொள்வது கல்வி. கல்விதான் பணத்தை உருவாக்கும். கல்விதான் உண்மையான வெற்றி. நான் கூறி இருக்கிறேன். மிகவும் பிரமாதம். இறுதியாக எங்கள் அமரன் வாங்க. நடவா அவர்களே, எதிரணி பேசுவது வெறும் கற்பனைய. ஏனென்றால் அவர்கள் எப்பவும் படிப்பு என்று மட்டுமே இருப்பார்கள். இன்றைய உலகில் பணம் இல்லாமல் எதுவும் இயங்காது. எக்ஸாம்பிள், நாங்கள் இங்கு தமிழ் படிக்கிறோம். எப்படி குணா மாமா காசுக்கு தாத்தி இங்கு தமிழ் படிக்கப்படுவாரோ, அப்ப கல்வி கற்பதற்கே காசு தேவை. நீங்கள் எல்லோரும் நல்லா படிச்சு நல்லா வேலைக்கு போய் இதில் மாதம் எதிர்பார்ப்பது பணம் தானே. சிறப்பாக சொன்னார். இப்பொழுது திருப்பி கூட நேரம் வந்திருக்கிறது. செவ்வாயில் சொல்வது போல் இன்றைய உலகில் அடிப்படை வசதிகளுக்கு பணம் ஒரு தவிர்க்க முடியாத கருவி என்று சொன்னது. பணம் இல்லை என்றால் வாழ்வு போராட்டம். ஆனாலும் கல்வி அறிஞர் சொல்வது போல கல்வி எப்படி கையாள்வது என்று அறிவு இல்லை என்றால் எவ்வளவு பணம் இருந்தாலும் அது கரைந்துவிடும். பணம் ஒருவரை செல்வாந்தராக மாற்றலாம், ஆனால் கல்வி மட்டுமே ஒருவரை சான்றோராக மாற்றும். ஆகவே வாழ்க்கையில் முன்னேற முதலில் நாம் படிக்க வேண்டும். படிப்புதான் பணத்தை அளிப்பதற்கு எளிய வழி என தீர்ப்பு இந்த வாரத்தில்
முடிக்கிறேன்.